ஹமாஸ் தீவிரவாதிகளால் கடத்தி வைக்கப்பட்டிருந்த இஸ்ரேல் மக்களில் 4 பேரை இஸ்ரேல் ராணுவம் அதிரடியாக மீட்டுள்ள சம்பவம் உலகளவில் அனைவரையும் அதிர வைத்துள்ளது. This morning at 11 a.m., Israeli Special Forces successfully rescued 4 of our hostages from Hamas captivity in Gaza. கடந்த வருடம் அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்குள் நுழைந்து ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்து அவர்களில் பலரை கடத்தி சென்றனர். இவர்களை மீட்கும் பணியில் இஸ்ரேல் ராணுவம் தீவிரமாக ஈடுபட்டு பலரை மீட்டது. இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவம் தற்போது 4 இஸ்ரேலியர்களை ஹமாஸ் தீவிரவாத அமைப்பிடமிருந்து மீட்டுள்ளது. நோவா அர்கமேனி, அல்மோக் மேர்ஜான், ஆண்ட்ரே கோஸ்லோ மற்றும் சலோமி சிவ் ஆகிய 4 பேரையும் இஸ்ரேல் ராணுவம் மீட்டுள்ளது. குறிப்பாக இந்த நோவா அர்கமோனி என்ற 25 வயதான பெண்ணை ஹமாஸ் தீவிரவாத பிரிவினர் மோட்டார் பைக்கில் கடத்தி சென்றனர். அந்த வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்த பெண்ணின் தாயார் பிரெயின் டியூமர் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் எப்படியாவது என்னுடைய மகளை பார்க்க வேண்டும் என்று இஸ்ரேல் அரசாங்கத்திடம் கோரிக்கை ஒன்றை வைத்து காணொளி ஒன்றை வெளியிட்டார். இந்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்நிலையில் தற்போது இஸ்ரேல் ராணுவம் நோவா அர்கமோனி உட்பட 4 பேரை பத்திரமாக மீட்டுள்ளது. இந்த 4 பேரையும் இஸ்ரேல் ராணுவம் இஸ்ரேல் நாட்டுக்குள் கொண்டு வரும்போது அங்குள்ள மக்கள் கைதட்டி ஆர்ப்பரிக்கும் காட்சிகளும் வெளியாகி அனைவரையும் சந்தோஷமடைய செய்துள்ளது. மேலும் நோவா அர்கமோனியை ஹெலிகாப்டருக்குள் மீட்கும் காட்சிகளும் வெளியாகி உள்ளன. மேலும் அவர் தன்னுடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படும் காட்சிகளும் வெளியாகி உள்ளன. யாரும் எதிர்பாராத நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் செய்த இந்த அதிரடி சம்பவம் தற்போது உலகளவில் பெரும் பேச்சு பொருளாக மாறியுள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.